சுவாச பாதையில் இருக்கிற அலர்ஜி, ஆஸ்துமா, தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி செய்கிறதுக்கு இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. முருங்கைக்காயில் ஜிங்க், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற பொருள்லாம் இதில் இருக்கிறதுனால இது வந்து தொண்டைப்புண், வயிற்றுப்புண், அல்சர் போன்றவற்றெல்லாம் சரி செய்கிறதுக்கு உதவுது. அதனால் அல்சர் இருக்கிறவங்களாம் இது வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற தீமை அப்படின்னு என்ன பார்க்க போனீங்கன்னாக்கா, இதில் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. இந்த நார்ச்சத்தை நம்ம உடம்புக்கு தேவை. ஆனால் அதிக அளவு ஆகிடும்போது இது வந்து வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அதுக்கப்புறமா வந்து வாயு தொந்தரவுலாம் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வராது, சிலருக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போனீங்கன்னா, இது அதிக அளவு சாப்பிடும்போது சர்க்கரை அளவு ரொம்பமாக குறைஞ்சிருது. அந்த சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப குறைக்கிறதுனால ஹைப்போதிசிமியான்ற இந்த நோய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. தொடர்ந்து சாப்பிடும்போது சிலருக்கு அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.